தேங்க்யூ ஜீசஸ். 2 வசனங்களை உங்களுக்கு வாசிக்க போகிறேன். ரெண்டும் குவைட் கான்ட்ரடிக்டரி. ரைட், லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. யோபு 38:4 சொல்லுகிறது, காக்கையின் குஞ்சுகள் தேவனை கூப்பிட்டும் உணவு இல்லாதபடியினாலே அவர்கள் இங்கும் அங்குமாக அலைந்து திரிந்து தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு பதில் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவன். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. 1 ராஜாக்கள் 17:7. தேசத்திலே மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு கேரித் ஆறு வற்றி போயிற்று. And it came to pass after a while that the brooks of Cherith dried up because there has been no rain in the land. சரி, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு பதில் கொடுக்கிற தேவன் இல்லையா? தேவன் பெரியவர். தாவீது ராஜா சொல்லுகிறான், நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இதை ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் கொடுத்துட்டு நம்ம ஒரிஜினல் செய்திக்குள்ளே போகும்போது நீங்கள் நிச்சயமாக அநேக காரியங்களை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சங்கீதம் 104:27 சொல்லுகிறது, உலகில் படைக்கப்பட்டவைகள் எல்லாம் ஏற்ற வேளையிலே ஆரோக்கியத்தை தருவீர் என்று உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடையவைகளை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். உபாகமம் 2:7. தேவனாய கர்த்தர் உன் கைகளிலே ஆஸ்வதிப்பார். இந்த பெரிய வனாந்திரம் வழியாய் வந்த பொழுது 40 வருஷமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. அவர் சொல்லுகிற காரியங்கள் காளையினாலும் மன்னாவினாலும் பொருத்தத்தை குறித்து. தேவன் நமக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் என்ன பண்றாரு? அவர் உணவை கொடுக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்திலே 2,20,000 பேர். இஸ்ரவேல் புத்திரருக்கெல்லாம் தண்ணி கொண்டாந்து ட்ரெயினில் கொடுத்தா, மீட் கொடுத்தா எவ்வளோ? நான் சில மீட்டெல்லாம் கால்குலேட் போட்டேன். எவ்வளோ ஒரு நாளைக்கு அவங்களுக்கு கறி வேணும்னு பார்த்தா எங்கேயோ போகுது. ரைட். யவீரனுடைய மகள் உயிர் தெழுந்த பொழுது அவர் சொல்லுகிறார், இவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று. 5 அப்பம் 2 உயிரினால் போஷிக்கப்பட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், இவர்கள் எல்லாம் வீட்டுக்கு போனால் சோர்ந்து போய்விடுவார்கள், கடையில் ஒன்றும் வாங்க முடியாது, மீட்டிங்லாம் சீக்கிரம் முடிக்க முடியாது, நீங்கள் இவளுக்கு உணவு கொடுங்கள் என்று. ஆனால் தேவன் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் தேவனுக்காக நீ போய் கேரித்தாரிலே உட்கார்ந்து கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது உனக்கு கேரித்தாறு வற்றி போகலாம். ஆமேன். அதனால் இன்றைக்கி நீ இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்து பதறாத. எல்லாம் நல்லா இருக்காங்க, எல்லாத்தையும் பண்ணுறாங்க. உன் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பெரிய காரியங்களை உன்னை செய்ய போகிறதுனால சில காரியங்களை அனுமதிக்கலாம். அதனால் இன்றைக்கி என் கேரி தாத்து வரைஞ்சி போச்சுன்னு சொல்லாத. அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார். தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. முல்லர் என்று ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சுருந்தார் பல ஆண்டுகளுக்கு முன்பாக. ஒரு மிஷினரி. அவர் 300 பேர் வச்சுருந்தார். ஒரு நாள் அவர்கிட்ட காசே இல்லை. அப்போது ஜோம் பண்ணிகிட்டே இருந்தாராம். பசங்கள்லாம் உட்காந்துட்டாங்க. அந்த தட்டெல்லாம் தட்டிகிட்டு இருக்காங்க, டம்ளர் தட்டிட்டு இருக்காங்க. ஒன்றுமே இல்லை அவருக்கு. திடீரென்று ஒரு ஆள் வந்தார். அவர் சொன்னார், நாங்கள் பேக்கரி வைத்திருக்கிறோம், அங்கே ஒரு பெரிய கல்யாணம் ஆர்டர் வந்தது, இந்த கல்யாணம் கேன்சல் ஆகிடுச்சு, அந்த ரொட்டிங்கெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு கொடுத்துட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்தான். அவன் சொன்னால், இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு நாங்கள் மில்க் எடுத்துகிட்டு போகிறோம், எங்களுடைய டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, இனிமேல் அதை கொண்டு நாங்கள் இது பண்ணி போகிறதுக்குள்ளே கட்டிடும், அதனால் இந்த மில்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு. சாதாரணமாக இருந்ததை விட ஆளுக்கு 2 ரொட்டி 2 டம்ளர் மில்க் கொடுத்தாங்க. இதெல்லாம் டூப் கிடையாது. உண்மையாய் நடந்து இவர்களெல்லாம் சுய சரிதத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு பாடல் பாடணும் இல்லையா? தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் பிளெஸிங் ஆன் மீ. எனக்கு மேலே there's a roof above me, ஷூஸ், என் காலில் ஷூஸ் இருக்குது, there's a food on my table, thank you Lord for your blessing on me. ஆண்டவர் ஒன்று கொடுக்கிறார். பட் யூ மஸ்ட் பி தேங்க்ஃபுல் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி மீல் தட் காட் கிவ்ஸ் யூ. நெஞ்சமே துதி பாடிடு, அஞ்சிடாதே நீ ஆடிடு, வல்லவன் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு, வண்ண மலர்கள் போலவே உன்னை உடுத்திட்டார், உண்ணவும் உறங்கவும் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். அதை எடுத்து நீ பயன்படுத்தலாம்னா உன் கையில் தான் இருக்குது. ஒரு தாயார் இருந்தாங்க, அவங்க கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செய்து அவன் பையனை படிக்க வச்சு அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அது சொன்னால், இனிமேல் நீங்கள் இந்த குடிசையில்மா நான் காசு அனுப்பிச்சிட்டே இருப்பேன், ஒரு பெரிய பங்களாவில் இருங்க, கார் வாங்கிக்கோங்க எல்லாம் சொல்லிட்டு போயிட்டான். அப்போது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்மா 1 வருஷம் கழிச்சு போய் பாஸ்டர்கிட்ட போய் அழுதாங்க. என் அமெரிக்காவுக்கு போனாங்க, என்ன ஆச்சுன்னு தெரில, அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியல, ஆனால் அவன் எனக்கு 1 பைசாவும் அனுப்பலான்னு. அப்போ பாஸ்டர் சொன்னான், வீட்டில் நான் ஜெபிக்கிறமான்னு.
அங்கே போய் பார்த்தா அந்த குடிசை வீட்டில் சைடில் செவரில் எல்லாத்துலேயுமே $100 US பில்ஸ் இருக்குது, நோட்டு. அவன் ஒவ்வொரு லெட்டர்லையும் வச்சு உள்ளே வச்சு அமைச்சிருக்கான். அதெல்லாம் வந்து ஏதோ படம்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி டேட்டில் வந்து $100ன்றது 80,000 ரூபாய். அதனால் அட்லீஸ்ட் 40,000 வந்திருக்கோன்ற. இது உண்மையான நடந்த ஸ்டோரியா? ஆண்டவர் உனக்குன்னு ப்ரொவிஷன் வச்சுருக்கார். நீ போய் அங்கே ஒட்டிட்டு வச்சுக்காந்து நீ எனக்கு ஒன்றும் செய்யலை, நீ பேர் ரிக்வஸ்ட் கொடுக்காத. அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு யாராவது காக்கா குஞ்சு வளர்த்துருக்கீங்களா? யாரும் வளர்க்க மாட்டாங்க இல்லையா? அது யாருமே விரும்பாத ஒரு காரியம். எல்லாமே சின்ன வயசில் நல்லாயிருக்கும். நான் கூட சின்ன வயசில் நல்லா இருப்பேன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆமாம், கழுதை கூட நல்லாயிருக்கும். ஆனால் காக்கா குஞ்சு அசிங்கமாக இருக்குது. ஏன்னா இந்த மரம் இப்போ வெளியே பாருங்கள், இந்த மரத்தில் நிறையா காக்கா குஞ்சு வந்துடும். இப்போ எல்லாம் கட்டிகிட்டு இருக்குது வீடுங்க. அதுக்கே ஆண்டவர் செய்கிறாரு. சரி, எதனால் இந்த கேரி தாத்து வத்துதுன்னு பார்ப்போம். இல்லை, அந்த கதை என்னன்னு சொல்லிடுறேன். ஏன்னா புதுசாக வந்தவங்களுக்கு யூ ஷுட் நாட். அப்போது எலியா என்று ஒரு மனுஷன் இருந்தான். அவன் வீட்டில் இருந்தான். திஸ்பியன் என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஊரில் அவன் வந்து இருந்தான். ஆனால் நீண்ட நாட்கள் அவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், ஆண்டவரோட பேசியிருக்கான். ஒரு ஆள் வந்து ஸ்டேஜில் என்ன இப்படி நடக்கும்னு சொல்கிறான்னா அவன் வந்து ஜங்காக இருக்க முடியாது. He must be knowing I am talking with God. God is answering me back. இல்லையா? அவனை பார்த்து சொல்கிறான், நீ போய் ராஜா முன்னால் நின்று இனிமேல் மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு வான்னு. நானும் தான் வானான்ட்டு இருப்பேன். எதுக்கு? அந்த காலத்தில் ராஜாங்கெல்லாம் பவர்ஃபுல் இல்லையா? அவன் பிடிக்கல சொல்கிறது பிடிக்கலன்னா வஞ்சர மீனாக இருக்கிற மாதிரி அறுத்துவான் கழுத்தை. இவன் எழுந்து கிளம்பி போகிறான். முதலாவது மொழியாக வீட்டை விட்டு எழுந்து அவன் போகிறான். போய் சொல்கிறான், ராஜா இனிமேல் மழை பெய்யாது. ஏன் மழை பெய்யாதுன்னா, ஆகாப் அந்த காலத்தில் இருந்த ராஜாக்களே பொல்லாதவனாக இருந்தான். அவனுக்கு திருமணம் பண்ண போது பக்கத்தில் தீரு சீதோன் என்று சொல்லப்படுகிறதான 2 ஐலண்டில் இருக்கிற ராஜா ஒரு பாகாலை வணங்குகிற பெண்ணை கட்டிட்டு வந்துட்டான் வீட்டில். அவன் என்ன பண்ணிட்டான், நீ வேணா யெகோவா தேவன் இது பண்ணியா, நான் வந்து இங்கே பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு நான் வந்து சோர் போட்டு நான் வந்து வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு டபுளாக இருந்தது. பாலித்திசம்னு சொல்லுவாங்க இல்லையா? மோனோத்திசம், ஒரு கடவுள் இருக்கிறது. ஸோ மோனோத்திசம் நடந்துகிட்ருக்கு. அப்போது என்ன நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா, பாகால்னா என்னென்னா சூரிய தேவன். அவங்க என்ன நினச்சாங்க, சூரியனை தான் வணங்குவாங்க. சூரியன் தான் வந்து தண்ணி, மழை, விவசாயம் எல்லாத்துக்கும் அவர் தான் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து சூரிய தேவனை வணங்குறதுனால ஆண்டவர் பிடிச்சிட்டாரு. அதுலேருந்து தானே இங்கே மழை வருதுன்றாங்க. இவனை பிடிச்சிடுவோன்னு பிடிச்சிட்டாரு இல்லையா? அப்போ என்ன பண்ணுது, 3.5 ஆண்டுகளாக மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டான். வெளியே வந்து நிற்கிறான். அவன் நிச்சயமாக ஒரு பெரிய பேக்கேஜெலாம் கொண்டாந்துருக்க மாட்டான் இல்லையா? வெளியே வந்து நிற்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, பள்ளத்தாக்குக்கு போ, அங்கே கேரித்துன்னு ஒரு ஆறு வரும். ஒரு வேளை அந்த இடத்துல ஒரு சின்ன குகை இருந்திருக்கலாம் இல்லையா? இல்லையா மரத்துக்கட்டில் இருந்து சொல்லியிருக்க மாட்டார் இல்லையா? அங்கே போய் தண்ணி குடிச்சு அங்கே இரு, உன்னை போஷிக்கும்படியாக காகங்களுக்கு கட்டளையிடுன்றாரு. ஆண்டவர் சொல்கிற காரியங்களை கேட்டு நீ அங்கே போகும்போது ஒருவேளை சோர்ஸ் நல்ல சோர்ஸாக இருக்காது, ஆனால் உன்னுடைய அந்த சோர்ஸாக இருந்தாலும் ஆண்டவர் உன்னுடைய தேவைகளை சந்திப்பார். 2வதாக, உன் வாழ்க்கையிலே ஒரு உயர்ந்த மலையில் அவன் வீடு கட்டியிருக்கான். மலை கிடையாது, ஒரு உயர் ஸ்தலத்தில் கட்டியிருக்கான். அவனை பள்ளத்தாக்கு போக சொல்கிறாரு. அந்த பள்ளத்தாக்கிலே அவனுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தபடியினால்தான் அடுத்தபடியாக ஒரு பெரிய மலைக்கு போகிறான். கர்மேல் பர்வதத்தில் அவன் அக்கினியை கொண்டு வந்தான். லிண்டார் லேண்டல் பாடின பாட்டிருக்கோம் இல்லையா? நிறையா வாட்டி பாடியிருக்கோம். காட் ஆஃப் த மவுண்டன், காட் ஆஃப் த வேலி. ரைட். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் இல்லையா? அப்போது அவன் ஜீவனை பொருட்படுத்தவே இல்லை. க்ளீனாக சொல்லிட்டான், சார் இனிமேல் மழை பெய்யாது, நான் தான் சொல்கிறான். போய் அங்கே போய் போகிறான். ஆண்டவர் நீ எந்த இடத்துக்கு போக சொல்கிறாரா, அந்த தேர்னு சொல்கிறாருல, அந்த தேரில் இருந்தால் தான் உனக்கு காக்கா வரும். அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தால் காக்கா வந்துட்டு போயிடும். சும்மா வராது காக்கா. 2 வாட்டி வந்தோன்னே ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோம், நீங்கள் தானே போட சொன்னீங்க அந்த இடத்துல அந்த ஆள் இல்லைன்னு. அப்போ உன் வாழ்க்கையில் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் காட்ஸ் ப்ரொவிஷன் இருக்கும். இன்றைக்கி என்னென்னா, பையனை பொண்ணும் புத்திசாலியை நினச்சிக்கின்னு பைத்தியக்காரங்க மாதிரி தனியாக போய் உட்காந்துக்கின்னு ராங் பிளேஸில் உட்காந்துக்கின்னு எல்லா வாழ்க்கையை சிக்க ஆக்கின பிறகு அங்கே ஒரு தீர்க்கதை சீக்கிறார், அவர் சிக்க எடுப்பாருன்றாங்க. நோ நோ நோ, தட்ஸ் நாட் த வே காட் ஆர்டைன்ட் யூ டு பி. ஒன்லி டு பி வாட் ஹி ரியலி மீன் பாடுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. வாழ்க்கையிலே, உன்னுடைய வாழ்க்கையிலே பள்ளத்தாக்கில் தான் சில காரியங்களை தேவன் கற்றுக் கொடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. பள்ளத்தாக்கில் தான் நீ எதிர்காலத்தை குறித்து அமைதியாக சிந்திக்க முடியும்.
அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு பள்ளத்தாக்கில் இருக்க இன்னும் நீ ஏதோ சிந்திக்கலையான்னா எப்போ பின்னால் திரும்பி பார்த்து அப்படி இருந்தேன் இப்படி இருந்தானா ஒன்று நீ முன்னேற மாட்டேன். பள்ளத்தாக்கினுடைய வறட்சியில் தான் உன்னுடைய வேர்கள் ஆழமாக போகும். ஆமேன்னு சொல்லுங்க. நாளைக்கு எந்த இன்னும் வறட்சி வந்தால் கூட அது நிலை நிற்கும். இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் இல்லையா? ரெண்டாவது, லோன்லினஸ் ஒன்லி சில நெகட்டிவாக சில காரியங்களை கொண்டு வரணும். ஆனால் தேவனோடு கூட இருக்கும்போது பாசிட்டிவாக சில காரியங்களை செய்யும் இல்லையா? இல்லைன்னா இவன் வீட்டுக்கு போயிருந்தான்னா கொஞ்ச நாளில் பிடிச்சிட்டு இருப்பாங்க ஒன்று இல்லையா? என்னாச்சு? சரி, அப்போது தேரில் போய் உட்காந்துருக்காரு, அங்கேயே இருன்னு சொல்லிட்டாரு, அங்கேயே உட்காந்துட்ருக்குறான். அப்போது ஒரு நாள் தண்ணி வற்ற போகுது. நாளைக்கு ஒரு நாள் தான் தண்ணி. உடனே ஒரு உபவாசம் போட்டு மண்டிட்டு கெஞ்சலை, அலங்கம்னு இருக்கிறான். ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு. இவனை இங்கே தேரில் உட்கார சொன்னால் தேர்லேயே இருக்கானே, இவனுக்கு காக்கா இறைச்சி போட்டால் நாளைக்கு தண்ணி இல்லையே. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாச்சு. அவன் கெஞ்சலை. நீ தேரில் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உன்னுடைய தேவைகளை கரெக்டாக வந்து சந்திப்பார். அவர் உத்தம இதயத்தோடு தேளுக்கு நன்மை செய்யும் பொருட்டாக கர்த்தருடைய கண்ணில் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. அந்த கண்கள் உன்னை காணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ தேவன் அங்கே உன்னுடைய தேவைகளை சந்திப்பார். ரைட்? அவர் சொல்றாரு, நீ போய் அந்த இடத்தில் நான் சொல்லுகிற வரைக்கும் இரு. ஸ்டே இன் தட் மேரேஜ், ஸ்டே இன் தட் ஜாப், ஸ்டே இன் தட் பிளேஸ், ஸ்டே இன் தட் மினிஸ்ட்ரி. டோன்ட் வரி அபவுட் சிக்னஸ் அண்ட் வீக்னஸ். அங்கே தான் இரு. தேவன் உனக்கு ஏற்ற வேளையிலே அடுத்த கட்ட காரியங்களை சொல்லுவார். உனக்கு அந்த தேவை என்ன என்று பரமபிதாவுக்கு தெரியும். உன்னுடைய பரமபிதாவுக்கு அது தெரிந்தால் நீ அவருடைய குடும்பத்திலே அங்கத்தினராக நான் இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? போதும், நீ எழும்பி ஒரு பெரிய பணக்காரன் எடுக்கிறாங்க போன்னு சொல்ல, ஒரு ஏழை வீட்டுக்கு போடான்றாரு. விதவை இல்லையா? அந்த காலத்து விதவை எப்படி இருந்திருப்பாங்க? ஏன்னா ஜூவிஷ் கம்யூனிட்டியில் இன்னைக்கு வரைக்கும் பெண்களுக்கு சம உரிமை இல்லை. யாக்கோபுக்கு 7 பெண் பிள்ளைங்க இருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே 12 ஆண்கள் தான் போட்டிருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அது கிடையாது இல்லையா? இயேசு கிறிஸ்து இல்லை, ஆண் இன்னும் இல்லை, பெண் இன்னும் இல்லை. ஸோ அது பழைய கதை சொல்லிட்டு இருக்கேன். யோனாக்கு மண்ணில் கொடுக்க ஒரு ஆமணை செடியை வச்சாரு. ஆனால் ஒரு நாள் எடுத்துட்டாரு அதை. அதனால் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக அப்படியே கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துடாத. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அப்போது மழை தாட்சியின் நிமித்தமாக கேரித்தாறு வற்றி போயிற்று. ஆனால் அந்த மனுஷன் எந்த காரியங்களை குறித்தும் அவன் கடங்கவில்லை. ஆண்டவர் சொன்னார், அந்த ஏழை விதவிட்டப்போ நான் உன்னை போஷிப்பேன் என்று சொன்னார். இதனால் என்ன நடந்தது தெரியுமா? இதோடு நிறுத்திடுவோம். ஒரு நாள் ஒரு சைடில் இஸ்ரவேல் புத்திரர் நிற்கிறாங்க, இன்னொரு சைடில் ஆகாப் அவனுடைய சேனைகள்லாம் நிற்கிறாங்க, ஒரு சைடில் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள்லாம் நிற்கிறாங்க. அப்போது ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறான். நான் உங்களுடைய ஊழியக்காரன் என்பதும் இது வரைக்கும் எல்லாமே உங்களுடைய வார்த்தை எல்லாம் தெரியும்படி கேட்டுடணும். முடிஞ்சிச்சு. நீ தனியாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணால் இந்த மாதிரி ஸ்டடின்னு புல்லட்டை வச்சு அடிக்கிற மாதிரி அடிக்கலாம் ஒரு ஜெபம். அது ஆண்டவர் கேட்பார். ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் ஆண்டவர் இப்படிலாம் போட்டு வதைக்கிறாரு? கொடுக்குறத முதல்ல கொடுத்துருக்கலாம் இல்லையா? எல்லாத்தையுமே கட் ஷாட் பண்ணி எங்கே போய் ஒழிச்சுக்கோன்னு இவனை எடுத்துகிட்டு போய் எங்கே தெரியுமா வச்சார்? சாரி பாத்துன்றதுல சீதோனுக்கு இருக்கிற சீதோனுன்றது ஏசபேலுடைய அப்பாவுடைய ஊர் கிட்ட அங்கே போய் நிறுத்திட்டாரு. இந்த பசங்களாம் தேடி இருப்பாங்க இல்லையா? அவன் அனுப்பிச்சிருப்பான் எல்லாத்தையும் போட்டு ஜல்லடை போட்டு ஜல்லிங்கிடான்னு. கடைசியில் இது அவங்க ஏசபேல் மாமனார் விடுறான். அங்கே இருக்க மாட்டான், அங்கே தான் உட்கார வச்சுட்டாரு. அவனை யாரும் பிடிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அவர் ஆமேன்னு சொல்லுங்கள். தேவன் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் இதெல்லாம் ரொம்ப டீசெண்டாக இன்டீசெண்டாக வரக்கூடாது. அந்த ஓல்டு ஏஜில் பரவாயில்ல, எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட வேண்டியதானே. வேலையை கொடுத்தா நம்ம இது பண்ணுறோம். ஒரு ராஜா ஒரு மந்திரி ராஜாட்ட போவானா, ஒன்று சொல்கிறான், என்னுடைய சன் வந்திருக்காரு, அவருக்கு இன்றைக்கி $100 வேணுமா, $200 வேணுமான்னு சொல்லுவாரான். அப்போ சன் சொன்னானா, டெய்லி அந்த ஆள்கிட்ட நான் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது, பல்காக தான் வாங்கிக்கூடிய 30 நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன்னு. ராஜா சொன்னானா, எனக்கு பணம் பெருசு இல்லை, 30 நாளில் 1 வருஷத்துக்கு கொடுத்துருவேன். ஆனால் அதை கேட்க வரும்போது ஒவ்வொரு நாளும் அவனுடைய முகத்தை நான் பார்க்கிறேன்னு சொன்னானா. சில வேலைகளிலே உனக்கு எல்லாம் கொடுத்துட்டாருன்னா போடா அப்படின்ட்டு போயிடுவேன் ராஜா. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். சரி, இப்போ நிறைய காரியங்கள் பார்த்துட்டோம். உங்களுக்கு என்ன புரிஞ்சுதான்னு தெரியல.
இப்போ என்ன காரியங்கள் பார்த்துருக்குறோன்றது மட்டும் ஒரு காரியங்களை வாசிக்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆகாப் அரண்மனையிலே உயர்தலம் இருந்தால் பள்ளத்தாக்குகள் வரும். பள்ளத்தாக்கிலிருந்து தான் கர்மேல் மலைவனுடைய அற்புதம் நடக்கும். தனிமை உன்னை ஒரு பெரிய வேலைக்கு ஆயத்தப்படுத்தும். உன் வசதி இல்லாத இடத்தில் வைத்தால் கூட்டை கழக்கும் கருகை போல பறக்க ஆயத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய நம்பிக்கை. சிறுமையை சிக்கிய மனிதனை தான் தேவன் பயன்படுத்த முடியும். புடமிடுதல் பொன்னாக மாறுதல். பஞ்சத்தில் உள்ள மரங்கள் ஆழமான வேரை விட்டு புயலிலும் சாயாமல் இருக்கும். கேரித் ஆறு வத்தின போது எலியா ஜெபிக்கவோ கூப்பிடவோ இல்லை. தேவன் உடனே அடுத்த கட்டளை கொடுத்தார். முதல் உனக்கு கொடுத்த அடையினால் கொடுத்தவருக்கு பலருக்கு நீண்ட நாட்கள் ஆசீர்வாதம் வந்தது. ஆண்டவர் உன்னை வதைக்கவில்லை, ஆனால் அவருடைய எண்ணம் ஏசபேலையும் தீர்க்கதரிசியையும் கொல்ல வேண்டும் என்பதுதான். பின்மாற்றத்திலிருந்த இஸ்ரவேலர் கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் அறியும்படியாகவே இதெல்லாம் அனுபவித்தார். ஒரு ஆள் கஷ்டப்படுறாயா, அவருக்கு என்ன தெரியுமா? அக்கினி வந்தான்னு சொல்லிட்டான். கர்த்தரே தெய்வம் இஸ்ரவேலெல்லாம் உழுறான். பாகால் தீசலாம் வெட்டி போட்டாங்க. ராஜா தலை வந்து ஓடிட்டான். வாழ்க்கை 1000 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க, உன்னை கேரித்தாரில் இருக்காரு. அப்படி நீ நினச்சி பார்த்தீங்கன்னா கேரித்தாறு வத்தினா என்னையா, அதை பற்றி நான் கவலைப்படலன்னு சொல்லுவேன். கேரித்தாறு வத்தினா என்ன? கேரித்தாறு வத்தின போதே ஒரு தோல்வியாக நினைக்காத. as long as you are center of God's will, if God wants you to be there, you be there. God will lift you up. Very vitally important. ஒரு காரியம் வாசிக்கிறேன், தமிழில் சொல்கிறேன் பாருங்க. Devil is a liar, is a master liar, because he lies in such a way that he is almost right. A clock which is not running will show the time right twice a day. If a clock is going behind 3 hours, you'll be careful. But if it is 10 minutes late, if you're not seeing carefully, you may miss the flight. ஒரு கிளாக் இருக்குது, சாத்தான் பொய் சொல்லுவான், உண்மையாக இருக்கிற மாதிரியே போய் சொல்லுவான், அதை நம்ப வச்சுருவான். ஒரு கிளாக் ஓடலன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5:20 காட்டுது. ஏன் பிரதர் முடிக்கலன்னு கேட்காதீங்க, முடிக்க போகிறேன். கிளாக்கு 5:20 காட்டுது. 2 முறை அது பார்த்திங்கன்னா ஓடலான்னா கூட கரெக்ட் டைம் காட்டும். நாளைக்கு காலையில் 5 மணிக்கு நான் எழுந்துக்கலாமா படுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா 5:20 கரெக்டாக இருக்குது. இன்னொரு 10 நிமிஷம் படுக்கலான்னு நினைக்கிறேன். 2 முறை காட்டும். 3 மணி நேரம் லேட்டாக போச்சுன்னா உஷாராடுவேன், பழிச்சிடுவேன். ஆனால் 10 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா ஒருவேளை உன்னுடைய ஃப்ளைட்டை விட்டுருவேன். பி கேர்ஃபுல். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளிலே சில காரியங்கள் நமக்கு சாதகமாக இருக்காது. ஆண்டவர் ஒன்று வைத்து பயன்படுத்துவதால் இருந்தால் கேரித் ஆறு வற்றினதை போல சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் நீ சோர்ந்து போகாதே. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நல்லா கேளுங்க. ஐம் கோயிங் டு க்ளோஸ். கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கு பதில் கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் யாரும் வெறுக்கல, இன்வைட் பண்ணல, அசிங்கமாக இருக்கு. ஆனால் அது என்ன பண்ணுதான், எனக்கு பிரெட் வேணும், எனக்கு சாப்பாடு வேணும்னு கூப்பிடுதான். நீ சாதாரண ஒரு மனிதனாக இருந்தாலும் அதிகாலையில் நீ வேதத்தை திறந்து, ஆண்டவரே இந்த அப்பம் எனக்கு வேண்டும் என்று நீ சொன்னீன்னா ஆண்டவர் அந்த அப்பத்தை கொடுப்பார். அந்த அப்பத்தினுடைய மிகுதினால் 40 நாள் நீ இரவும் பகலும் நடப்பாய். அதுதான் இல்லை ஸ்பிரிச்சுவல் கனெக்டேஷன். காக்கா கத்துனா என்ன, கத்தாட்டின உண்மையான படத்தோடு. நான் பல முறை சொல்லியிருக்கேன். பிரசங்கி 12 அதிகாரம் யார் வாசிங்கன்னா ஒரு அம்மா தூக்குறாங்க. அதாவது 6 அதிகாரம் தான் வாசிருக்காங்களா அவங்க. நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். 91 சங்கீதம் மனப்பாடம் பண்ணி ஜபத்தில் சொல்லுங்க நான் யாருன்னு. இல்லை அது அதாவது தாவீது சொல்லுகிறான், வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி கண்ணில் திறந்து நீ தேரில் இரு, அந்த இடத்துல இரு. ஆண்டவர் உன்னை நோக்கி கொண்டு இருக்கிறார். உனக்கு கொடுக்கறது சாதாரண உணவாக இருந்தாலும், ஒரு அற்பமான விதத்திலே உன்னுடைய தேவையை சந்தித்தாலும், ஆண்டவர் நினைக்கிறதெல்லாம் ஒரு நாள் நீ அந்த இடத்துல நீ கத்தும்போது அக்கினி எல்லாரும் வெட்கப்பட்டு போக முடியாது, உன்னை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவா. தேங்க்யூ ஜீசஸ்.